கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியன் டீம் சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணியாச்சு. தன்னுடைய நண்பனான கேன் வில்லியம்சனை பத்தி பெருமையா விராட் கோலி பேசின விஷயங்கள் என்ன, போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல என்னென்ன நடந்தது அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போது அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். 15 மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு மாசம் நடந்ததுங்க சாம்பியன் ட்ராஃபி. பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஆனா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருந்தது. ஸோ 8 டீம் மோதுனாங்க. ஸோ இதுல குரூப் ஏ, குரூப் பி. ஸோ குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டாமினேஷன் இந்தியன் டீம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நியூசிலாந்து செகண்ட் பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணாங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கம் ஆண்ட பரம்பரையான ஆஸ்திரேலியா. ஸோ செகண்ட் வந்துட்டு இங்கிலாந்து வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்போ ஸோ அவங்களையும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக விளையாண்டது யாரு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா டீம். ஸோ 2 டீமுமே கிட்டத்தட்ட பவர்ஃபுல்லாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாந்துக்கும் ஒரு செமி நடந்துச்சு, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு செமி நடந்துச்சு. ஸோ இந்தியா ஆஸ்திரேலியாவை பழி தீர்த்து ஃபைனல் போய் உட்காந்தாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நியூசிலாந்து பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் பீட் பண்ணிட்டு ஃபைனலுக்கு வந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஃபைனலில் டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நியூசிலாந்து கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இருந்தாலுமே ஆல்ரெடி நான் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னைக்கு கொடுக்க போகிற பிச்சு வந்து பாகிஸ்தான் மேட்ச்சில் நடந்தது. ஸோ அதனால ஆவரேஜ் 250 260 போட்டாலே வின்னிங் டோட்டல் தான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சேஸ் பண்ணுறக்கு ஓரளவுக்கு கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் 250 260 அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியன் டீமும் 49 ஓவரில் சேஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு அண்டர் ரேட்டட் ஹீரோ யார் அப்படின்னா, அதாவது இந்த ஒரு டோட்டல் இந்தியன் லைனப்லேயே கிட்டத்தட்ட அண்டர் ரேட்டடான ஒரு பிளேயர் யார் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான். எவ்வளோ தடவை நீங்களாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. அவ்வளோ விக்கெட் போகும்போது நடுவில் பார்ட்னர்ஷிப் பில் பண்ணது. ஸோ அக்ஷர் பட்டேலுக்கும் கிரெடிட் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக ஸ்ரேயஸ் ஐயருக்கும் கிரெடிட் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி கேஎல் ராகுல் சூப்பராக பண்ணார். அட் த சேம் டைம் கம்ப்ளீட் இந்தியன் டீம் பர்ஃபார்மன்ஸுங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சாம்பியன் ட்ராஃபி நமக்கு சொந்தமாச்சு, நம்ம வின் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன ஒரு நாள் ஃபுல்லாக செலிப்ரேஷன். ஸோ அதுக்கப்புறம் ஊருக்கு கொண்டு வருவோம். அட் த சேம் டைம் நம்ம ஐபிஎல்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுக்கு நடுவில் சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணதுக்கப்புறம் விராட் கோலி கிட்ட பேசியிருந்தாங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஐசிசி ஃபைனல் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவு. ஸோ போன வருஷம் தான் T20 வேர்ல்ட் கப் அடித்தோம். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக இந்த தடவை மறுபடியும் ஃபைனல் வரைக்கும் வந்து வின் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. சுப்மன் கில் மாதிரியான யங் பிளேயர்ஸ், அட் த சேம் டைம் ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி எல்லாத்த பற்றியுமே பேசினாருங்க. குறிப்பாக கம்பீர் மேல் இருக்கிற கரையை தொடச்சாருன்னு சொல்லி ஆகணும். ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப போரான கோச்சுலாம் சொல்லும்போது 4 ஸ்பின்னர் எதுக்குன்னுலாம் கேட்டப்போ எல்லாத்துக்குமே வாயை சட்டர் போட்டு மூடுற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது எல்லாருமே உருக்குன ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் ஆப்போசிட்டில் என் நண்பன் கேன் வில்லியம்சனை பார்க்கறக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. கேன் வில்லியம்சன்ங்கிற நேமை யூஸ் பண்ணல. என்னுடைய ஃப்ரெண்டு ஆப்போசிட் சைடில் லூசிங் சைடில் இருக்கும்போது அவனை பார்க்கறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நானும் லூசிங் சைடில் இருந்திருக்கேன், இப்போ வின்னிங் சைடில் இருக்கேன். ஸோ லவ் மட்டும்தான் எங்களுக்குள்ள நடுவில் இருக்கே தவிர ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மைதாங்க, கேன் வில்லியம்சனை பார்த்தா யாருக்கு தான் மனசு கலங்காகுது. 2019 அங்கிருந்து தொடர் தோல்விகள். பட் இருந்தாலுமே அவங்களுடைய 100% கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இல்லை, யாரும் வந்து மேட்ச் பார்க்கறக்கு கூட ஆள் இல்லை. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வரும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீமாகவும் நியூசிலாந்து இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த விராட் கோலி வாயிலிருந்தே வந்தது நல்ல விஷயம் தான். இந்தியன் டீமுக்கும் அதுதான் ஃபேவரட். இப்போ இந்தியா தோத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நியூசிலாந்து ஜெயிச்சிருந்தா அப்போவும் இந்தியன் டீம் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஸோ இப்போ பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ மற்ற எல்லா டீமும் லவ் பண்ணுறத விட ஸோ நமக்கு ரொம்ப பிடிச்ச டீமாக மாறிட்டாங்க நியூசிலாந்து. அவ்வளோ ஹம்பிளாக அவங்க பாட்டுக்கு வராங்க, விளாண்டுட்டு போகிறாங்க. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ எனிவே ஸோ கண்டிப்பாக காயினில் 2 பக்கம் இருக்கிற மாதிரி வெற்றி தோல்வி இருந்ததாகும். ஸோ இந்தியன் டீம் வின் பண்ணிட்டாங்க. விராட் கோலியும் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்காரு. இந்த ரிட்டைர்மெண்ட் பற்றி ஏதாவது போகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் வரல. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். ஸோ தட்ஸ் வீடியோ வைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.